எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவன் ஒரு வார்த்தையை கொண்டு உங்களோடு பேசும்படியாக என்னை ஆயத்தப்படுத்துகிறார். இன்றைக்கு பாருங்கள், நிறைய பேர் எனக்கு என் எதிராளி நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய நெருங்கின நண்பர்கள் எனக்கு விரோதமாக இருக்கிறாங்க, எனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்க. நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்க, என் சொந்தக்காரங்க எனக்கு விரோதமான காரியங்கள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நான் வளர விட மாட்டுறாங்க. நான் கொஞ்சம் வளர்ந்தால் என்னை தலையில் தட்டுறாங்க, நான் கொஞ்சம் வளர்ந்தால் அவங்களுக்கு பிடிக்கல, நான் கொஞ்சம் வளர்ந்தால் அவங்க என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டு இருக்கீங்களா? இந்த நாளில் என் தேவனாகிய கர்த்தர் இந்த சங்கீதம் 21 சங்கீதத்தில் 11 வசனம், அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினையை எத்தனை பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காத போயிற்று. ஆமாம், எப்படி வாய்க்காமல் போயிற்று? தேவன் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை உங்களோடு இருதயத்தில் இருக்கும் பொழுது, தேவனோடு கூட நீங்கள் சார்ந்து இருக்கும் பொழுது, உங்களுக்கு யார் எத்தனை பேர் பொல்லாங்க நினைத்தாலும், எத்தனை பேர் உங்களுக்கு தீவினைகள் நினைத்தாலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு எதுவுமே வாய்க்காமல் போயிடும். ஆமாம், உங்களுக்கு விரோதமாக செய்கிற, உங்களுக்கு விரோதமாக நினைக்கிற, உங்களுக்கு விரோதமாக தீங்கு நினைக்கிற, உங்களுக்கு விரோதமாக தீவனைகளை நினைக்கிற, உங்களுக்கு விரோதமாக பொல்லாங்க நினைக்கிற, அது எதுவுமே ஒன்று கூட வாய்க்காமல் போகும். எப்படி வாய்க்காமல் போகும்? தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது பொல்லாங்கு உங்களை அணுகுவதில்லை, தீவனைகள் உங்களை அணுகுவதில்லை. இந்த நாளில் ஏசப்பா நீங்கள் என்னோடு கூட இருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செபிக்க போகிறோம். நீங்களும் செபிங்க, தேவன் உங்கள் கூட இருக்கணும், தேவனாகிய கர்த்தர் உங்கள் கூட இருக்கணும். இந்த நாளில் நம்ம செபிக்கும் பொழுது எப்படியாப்பட்ட தீவினைகள், எப்படியாப்பட்ட பொல்லாத காரியங்களுக்கு உங்களுக்கு விரோதமாக செய்தாலும் அது வாய்க்காது போகும் என்று இந்த நாளில் இந்த வேத வசனத்தின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளுகிறோம். ஆமாம், கண்களை மூடி செபிக்கலாமா? நீங்கள் எங்கேருந்து, எந்த இடத்துல இருந்து நீங்கள் வீடியோவை பார்த்து கொண்டு இருந்தாலும், ஏசப்பாவை விட்டு நீங்கள் விலகி இருந்தாலும், ஏசப்பாவை மறந்துருந்தாலும், இந்த நாளில் நீங்கள் அவரை பிடித்து கொள்ளுங்கள். ஏசப்பா என்னோடு கூட இருங்க ஆண்டவரே, என்னோடு கூட இருங்க, எனக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள் வாய்க்காமல் போகணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செபிக்க போகிறோம். கண்களை மூடலாமா? ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பிதாவாகிய தேவனை நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். தூய் ஆவியானவர் அப்பா ஸ்தோத்திரம். இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கு ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனே நீங்கள் கூட இருங்க, அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் வாய்க்காமல் போகட்டும். அப்பா சொந்த பந்த ஆண்டவர், உற்றார் உறவினர் நண்பர்கள் ஆண்டவரே, தீங்கான காரியங்களை பொல்லாங்க நினைக்கிற ஒவ்வொரு காரியம் கூட ஆண்டவரே வாய்க்காமல் போக முடியாது செபிக்கிறோம். நீங்கள் கூட இருங்க, எல்லாமே ஆசீர்வாதமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாம் வச்சு உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்போ ஒவ்வொருவரும் முடிவு எடுக்கட்டும், தேவன் என்னோடு கூட இருங்கன்னு ஒவ்வொருவரும் சொல்லட்டும் ஆண்டவரே. தேவனோடு சார்ந்திருக்க, தேவனோடு ஒட்டி இருக்க, தேவனோடு ஐக்கியமாக இருக்க உதவி செய்யும்படி அச்சுவிக்கிறோம். எல்லாம் துதி கனமகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா.